மக்களிடம் இந்திய மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு இந்துக்களுக்கும் இந்த கட்டாயம் இருக்கிறது. இந்த பஹல்காம் தாக்குதல் நடந்ததுல இருந்து இஸ்லாமியர்கள் மேல வெறுப்பு பிரச்சாரத்தை பரப்புறத மட்டுமே குறியா வச்சிருந்த பிஜேபி சங்கி தற்குறிகளுக்கு செருப்படி கொடுக்கும் விதமா சிராஜ் அருண் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்க ரெண்டு பசங்க காஷ்மீர் பஹல்காம்லாம் பல நாட்கள் சுத்தி பார்த்த அந்த பசங்க அங்க உள்ள இயல்பு நிலையை சொல்லியிருக்காங்கன்றதை விட இங்க மதவெறிய பரப்புற சங்கி தற்குறிகளை செருப்பால அடிச்சிருக்காங்க. யாருமே வீடியோ போறவங்க இருந்திருக்க மாட்டாங்க. அது முக்கியமான விஷயம். நம்ம டிராவல்ல வந்து ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள போய் மக்களா வாழ்ந்ததுனால மட்டும்தான் இவ்வளவு கான்பிடண்டா சொல்றோமே தவிர நாங்க பொதுவா வந்து வேற ஊர்ல ஒரு ஏதோ தப்பு நடந்துச்சு டேரக்ட் வந்து டூரிஸ்ட வந்து கொண்டுட்டாருன்னு இங்க மட்டும் தான் ஹிந்துவை கொண்டுட்டாங்கன்னு சொல்றாங்க. ஹிந்துவை கொண்டாங்க அதுதான் இங்க தப்பு. தயவு செய்து அதை எல்லாரும் மறந்துருங்க. நம்ம வீடியோ பார்த்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி தான் வந்து வக்ஃப் போர்டு சட்டத்தோட பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. 2 வருஷமா எந்த பிரச்சனையும் நடக்காத காஷ்மீர்ல திடீர்னு எதுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு? இதை நம்ம யோசிக்கணும். காஷ்மீர் ஃபுல் அண்ட் ஃபுல் எதை எதிர்பார்த்திருக்குன்னா டூரிஸ்டை மட்டும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கு. காஷ்மீரோட பாப்புலேஷன் 1 கோடி. ஆனா அங்க டூரிஸ்ட் வரவங்க மட்டும் 2 கோடி வராங்க. டூரிஸ்ட் மட்டும் தான் நம்பி இருக்கிறவங்க எப்படி அட்டாக் நடந்தா அதுதான் டூரிஸ்ட் வர மாட்டாங்க. அவங்களுக்கு தான் மிகப்பெரிய லாஸ் ஆகும். அவங்க எப்படி இந்த தப்பு பண்ணுவாங்க? அவங்க எப்படி தீவிரவாதிகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க? இந்த பசங்க சொல்ற மாதிரி இந்த வக்ஃப் போர்டு ஒரு ரீசன். இன்னொரு மெயின் ரீசன் பீகார்ல எலெக்ஷன் வரப்போது அது ஒரு மெயின் ரீசன். ஏன் நான் கன்ஃபார்மா சொல்றேன்னா ஏன்னா 28 பேர் அங்க தீவிரவாதிகளால கொல்லப்பட்டிருக்காங்க. அது என்ன நடந்துச்சு என்ன ஆச்சுன்னு காஷ்மீருக்கு போய் விசாரிக்காம இந்தியாவுக்கு வந்த உடனே நேரா பீகாருக்கு போய் இதை வச்சு அரசியல் பண்ணி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அப்புறம் இன்னொரு குறிப்பிட வேண்டிய விஷயம் அந்த பசங்க சொன்ன மாதிரி காஷ்மீர் மக்களும் அந்த தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியான ஒரு ஸ்பீச் தான் நரேந்திர மோடி பீகார்ல பேசி வச்சிருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா அங்க தீவிரவாதிகளால பாதிக்கப்பட்ட அந்த டூரிஸ்ட் வந்த மக்களுக்கு பல பேர் உள்ளூர் மக்கள் முக்கியமான குறிப்பிடணும் இஸ்லாமிய மக்கள் அவங்களால முடிஞ்ச உதவியை பண்ணி அவங்கள சேஃபா திரும்ப வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்ன்ற முயற்சியில இறங்கியிருக்காங்க. ஒருத்தர் தடுக்க போய் செத்தும் போனார். தீவிரவாத தாக்குதல்ல காயமடைஞ்ச ஒருத்தவரை தோல்லையே தூக்கிட்டு வந்தார் ஒரு இஸ்லாமியர். அப்புறம் ஏன் பீகார்ல இவர் இப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு? இன்னும் அவங்களுக்கு புரியல. கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கெல்லாம் சரியா தான் வரும்.